MS Dhoniயோட ஸ்டோரி என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஐபிஎலோட ஆரிஜின் ஸ்டோரி என்ன தெரியுமா? திஸ் இஸ் டே 3 ஆஃப் குட்டி ஸ்டோரி வித் குட்டி இன்ஃபர்மேஷன். இயர்லி 2000ல பிசிசிஐக்கு வந்து ஒரு கிரிக்கெட் ப்ரொபோசல் வருது. அது பண்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா லலித் மோடி. இபிஎல் அண்ட் எம்பிஏ லீக் பார்த்து இன்ஸ்பயர் பண்ண இவர் வந்து இந்த மாதிரி லீக் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு. ஸோ அதுக்காக ப்ரொபோசல் பண்ணியிருந்தாரு. அந்த ப்ரொபோசல் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு கேம் வந்து டிஃப்ரெண்ட் சிட்டிஸை வச்சு ஆடுற கேமாக இருக்கும். இந்த சிட்டிஸோட டீம் ஓன் பண்ணுறாங்க, ஒரு ஆண்டர்ப்ரனரும் செலிபிரிட்டியாக இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஆடியன்ஸ் கண்டிப்பாக அந்த வந்து மேட்சை பார்ப்பாங்க. ஒரு பக்கம் இது கிரிக்கெட் ஆடியன்ஸ் மட்டும் போகக்கூடாது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் கொண்டு போகணுன்றதுக்காக நிறைய எலமெண்ட்ஸ் இதுக்குள்ளே ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்போர்ட்ஸையும் தாண்டி ஒரு என்கேஜ்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் மீடியமாக மாற்றலாம். ஸோ நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுன்றது அவர் பிலீவ் பண்ணார். ஸோ இந்த ஐடியா பிடிச்சி போன பிசிசிஐ வந்து 2007 அந்த ப்ரொபோசல் அப்ரூவ் பண்ணி 2008 ஃபர்ஸ்ட் லீக் நடத்துகிறாங்க, இந்தியன் பிரீமியர் லீக். கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக பார்க்காம லைஃபாக பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ஈசாலா கப் யாருக்குன்றது காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபாலோ மீ ஃபார் மோர் வீடியோஸ். பீஸ் அவுட். நந்தா.